இந்த கிரிக்கெட் விளையாட்டுல ஃபேன்ஸ்லாம் வந்து நிறைய பேர் அவங்களோட கிரிக்கெட் பிளேயர்ஸை பாக்குறதுக்காக என்னென்னமோ பண்றாங்க. நீ பாத்திருக்கியா? கிரவுண்ட்ல போய் அந்த செக்யூரிட்டியை தாண்டி அவங்க ஐடியலா வச்சிருக்காங்க. அவங்கள எப்படியாவது மீட் பண்ணணும், எப்படியாவது அவங்கள டச் பண்ணணும், அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது ஒரு வார்த்தை அவங்க கிட்ட கிடைக்கணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்றாங்கம்மா. இதெல்லாம் கவனத்தை ஈர்க்கிறதுக்காக பண்றாங்கம்மா. பைபிள்ல ஆண்டவருடைய கவனத்தை ஈர்க்கிற ஒரு சில ஜெபங்களை நம்ம பார்க்கலாமா? முதலாவது பாத்தீங்கன்னா தாழ்மையான ஒரு ஜெபம். 2 பேர் ஜெபம் பண்றதுக்கு போறாங்க. ஒருத்த பரிசேயன், ஒருத்த ஆயக்காரன். பரிசேயன் என்ன சொல்றான்னா, நான் அவனை மாதிரி இல்லை, இவனை மாதிரி இல்லை, நான் வாரத்துல 2 முறை உபவாசிக்கிறேன், நான் தசம பாகம் செலுத்துறேன் அப்படின்னு சொல்லி தன் பெருமையை மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆயக்காரன் பாத்தீங்கன்னா கண்களை கூட ஏறெடுக்க துணியாம மார்பிள் அடித்துக்கொண்டு பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்னான். அந்த அந்த உண்மையில பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆயக்காரன் தான் நீதிமானாக்கப்பட்டான்னு சொல்றாங்க. அந்த இடத்துல அவனுக்கு நீதிமான் அப்படிங்கிற ஒரு பட்டம் கிடைச்சது. இரண்டாவது ஒருத்தர் நபரை குறிச்சு நம்ம பார்க்கலாம். அவர் வந்து எசேக்கியா ராஜா. அவர் எப்படிப்பட்டவரா இருந்தாருன்னா, நொறுங்கண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தோட இருந்தார். அந்த ஜெபத்தை ஆண்டவர் வந்து கேட்டார். ஏன் அப்படின்னா, அவர் வந்து வியாதிப்பட்டிருந்தார். அந்த டைம்ல ஆண்டவர் நோக்கி ரொம்ப அழுது ஜெபம் பண்ணாராம். ஜெபம் பண்ணும் போது இம்மிடியேட்டா ஆண்டவர் கேட்டு அவருக்கு ஒரு 15 வருஷம் ஆயுள் நாட்களை கூட்டி கொடுத்தாராம். மூன்றாவது, இடைவிடாமல் ஜெபிக்கிற ஜெபம். கிறிஸ்துவானவர் ஒரு ஏழை விதவையை பத்தி ஒரு உவமை சொல்றாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, ஒரு நீதியான நியாயாதிபதி இருந்தானா, அந்த அம்மா வந்து அலட்டிக்கிட்டே இருந்தாங்களா, எனக்கு நியாயம் செய்யணும் நியாயம் செய்யணும்னு சொல்லிட்டு. அவன் வந்து என்ன பண்ணானா, இந்த லேடி வந்து என்ன தினமும் தொந்தரவு படுத்தக்கூடாதுன்றதுக்காகவே வந்து உடனே நியாயம் செஞ்சுட்டானா, தீர்ப்பு செஞ்சுட்டானா. சோ அது சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அநீதியா செய்யற அந்த ராஜாவே வந்து அந்த அலட்டக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காக நீதியை செஞ்சு அந்த இடத்துல செய்யறானே, அப்போ நீதியா இருக்கிறவங்க ஆண்டவர் கண்டிப்பா உங்களுக்கு நியாயம் செய்வார் இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை ஆண்டவர் முடிக்கிறாரு. 4வது ஒரு ஜெபத்தை பார்க்கலாம். அவங்க யாருன்னா, அன்னாள் என்கிற ஒரு பெண்மணி. 9 வருஷமா அவங்களுக்கு குழந்தையே இல்லை. அவங்களுடைய ஜெபத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பொருத்தனை பண்றாங்க. ஆண்டவர் ஆகிய தேவனிட்ட என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தீங்கன்னா நான் அந்த குழந்தைய உமக்காகவே நான் செலுத்துவேன்னு சொல்றாரு. இந்த ஜெபம் பார்த்தீங்கன்னா ஒரு விசுவாசம் உள்ள ஜெபமா நான் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, அவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணி அந்த பொருத்தனையில ஆண்டவர் வந்து ஒரு குழந்தையை கொடுத்தாரு. அந்த குழந்தைய பாத்தீங்கன்னா சாமுவேல் என்கிற ஒரு பிள்ளையாண்டார். அந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறம் அது ஆண்டவருக்கே ஒப்பு கொடுத்தாங்க. தீர்க்கதரிசியா மாறினார். ஆமென். அதனாலதான் நம்ம இந்த நாட்கள்ல உங்களுடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, நம்முடைய ஜெபம் ஆண்டோடைய கவனத்தை ஈர்க்கக்கூடியதா இருக்கிறதா, நாம் இந்த நாள்ல ஒரு தீர்மானத்தை எடுக்கலாம். நம்ம ஜெபிக்கிற ஜெபம் பாத்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட பதிலை கொண்டு வரதா இருக்கணும் எப்பயுமே. நம்ம ஜெபிக்கும் போது நம்ம சாதாரணமா ஜெபிக்க கூடாது. இந்த மாதிரி பொருத்தனை பண்ணி ஜெபிக்கலாம். இந்த மாதிரி விசுவாசத்தோட ஜெபிக்கணும். இந்த மாதிரி தாழ்மையாய் ஜெபிக்கணும். ஆண்டவர் இடைவிடாமல் ஜெபிக்கணும். இந்த மாதிரி ஜெபத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய ஜெபத்தை நாம் இனிமே கவனமா ஜெபிப்போம். ஆண்டவர்கிட்ட பதிலை பெற்றுக்கொள்வோம். God bless you.